கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நடுவில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த 2026 வருஷத்தின் 2ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் அடியேனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வாயை திறந்து வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் சொன்ன தேவாதி தேவன் அவரையும் மட்டும் நம்மளை நடத்தி வந்த கிருபைகளுக்காக தாங்கின சுமந்து தப்புவித்த கிருபைகளுக்காக வாயை தரங்க. எல்லாரும் வாயை திறந்து வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் சொன்ன தேவாதி தேவன் அல்பாவும் மேகாவுமானவர் அதே மதவுமானவர் இம்மட்டும் நம்மளை நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இனி வரும் நாட்களில் நம்மளை நடத்தும்படியாக கண்களை வானத்துக்கு நேரம் ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆராதனை முழு பொறுப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளை ஆராதனை துவக்கு முதல் முடிகிறவரை தேவனுடைய பிரசனம் ஆளுகை செய்து நடத்தும்படியாக இந்த நாளில் நடக்குதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய வாத்திலும் தேவனுடைய கரம் நம்மளோடு பேசும்படியாக நம்ம அதில் இதை ஜாய்ஸ் ஜெபிங்க பார்க்கலாம். கத்தறிஞ்சு ஜபத்தை கேட்டபடி ஆசீர்வதி போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஆராதனைக்குள்ளாக ஒரு சில பாடல்களை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கை தூக்கி எடுத்தவரே அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நம்மை என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கை தூக்க வந்தவரே எளிமையில் கை தூக்க வந்தவரே துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர் ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய சாதியாய் மாற்றினீரே பீர்லகாரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ லகாயோயி எங்கள் ஜீவனீரூற்று நீ லகாயோயி சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா. தேவன் நீ ஓ லகாயோயி எங்கள் ஜீவனீரூற்று நீ வனாந்திரம் என் வாழ்வானதே பாதைகள் எங்கும் இருளானதே என் வாழ்வானதே பாதைகள் எங்கும் இருளானதே எந்த நழுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே எந்த நழுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே லகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீ ஓ பீர்லகாயோயி என் ஜீவனீரூற்று நீ பீர்லகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீ ஓ பீர்லகாயோயி எங்கள் ஜீவனீரூற்று புறஜாதி என்னை தேடி வந்தி சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டி புறஜாதி என்னை தேடி வந்தி சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டி வாக்குதத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றினி வாக்குதத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றி பீர்லகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீ ஓ பீர்லகாயோயி என் ஜீவனீரூற்று நீ பீர்லகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீ ஓ பீர்லகாயோயி எங்கள் ஜீவனீரூற்று நீ என்
சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையில் கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீரே. ஓ வீலகாய்ரோனி, என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ வீலகாய்ரோனி, எங்கள் ஜீவனில் ஒற்று நீ. வீலகாயோயி, என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ வீலகாயோயி, எங்கள் ஜீவனில் ஒற்று நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே. இம்மட்டும் நம்மளை இந்த 2ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் காத்ததற்காக கரங்களை தட்டி தேவன் நம்மை. என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியாய் இருந்த என்னை கண்டு கொண்டீரே, பசமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. பாவியாய் இருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே, கொடுத்த வாக்குத்தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே, கொடுத்த வாக்குத்தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே, நெறிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேன், எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. ஹோஹோ, தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே, நெறிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, உங்கள் கரங்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து என் தேவாதி தேவனை ஆராதனை செய்யும்படியாக வந்து இருக்கிறோம். எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு இந்த காலை வேளையில அவருடைய சமூகத்தில் நிற்கும்படியாக தேவன் பாராட்டின தயவுக்காக, இரக்கத்திற்காக எல்லாரும் வாயை தரங்க. வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் சொன்னாரே, அந்த வார்த்தையை நம்ம நிறைவேற்றி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் சேர்லேருந்து எழுந்து நின்று தேவனை ஆராதனைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து என் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இம்மட்டும் நம்மளை நடத்தி கொண்டு கிருபைகளுக்காக இந்த புதிய வருஷத்தின் இந்த 2ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும், இந்த 22ஆம் தேதி காலை வேளை வரைக்கும் அடியேனையும் உங்களையும் தேவன் நடத்தி வந்த கிருபைக்காக, தயவுள்ள இரக்கத்திற்காக, அன்புக்காக, அவருடைய அநாதி சிநேகத்திற்காக எல்லாரும் வாயை திறந்து அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த காலை வேளையில எங்களை நாங்கள் தருகிறோம் ராஜா, எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனேன்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறங்க பார்க்கல, யாரும் சும்மா இருக்காதீங்க. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையும் கைவிடாத தேவன், இம்மட்டும் நம்மளை தாங்கி நம்மளை சுமந்து தப்புவித்த தேவன், இதுவரை நடத்தின கிருபைகளுக்காக எல்லாரும் வாயை திறந்து ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜாவும் மாளிகை பகலாய் அமர்ந்திருப்பேன், ராஜாவும் உம்மை துதித்து எல்லா துயரம் துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் ஆராதனை. வாயை திறந்து சொல்லுவோமா? ஆராதனை அப்பா அப்பா ஒருவரே உங்களுக்கு எங்கும் நிறைந்த ஏகோவாசிக்கேனும் ஆராதனை உமக்கே, எங்கும் நிறைந்த ஏகோவாசிக்கேனும் ஆராதனை உமக்கே, எங்கள் நீதியே ஏகோவாசிக்கேனும் ஆராதனை உமக்கே, எங்கள் நீதியே ஏகோவாசிக்கேனும் ஆராதனை உமக்கே, ஆராதனை. சபை விசுவாச பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி ஒருவருக்கே அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு காலை வேளையில் ராஜா உம் மாளிகையில்
பகலாய் அமர்ந்திருப்பே. உம்முடைய ஆலயமாகிய உம்முடைய வாசஸ்தலத்துல இந்த காலை வேளையில நிற்கிற எங்களை நீர் ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக. சொல்லுங்க. பகலாய் அமர்ந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் அடைந்திருப்பே. அவர் சமூகத்தில் நிற்கிற நான் துதித்து எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை எல்லாரும் வாயத்திறது. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு வாயத்திறன் சொல்லுவோமா? ஆராதனை ஒருவருக்கே. இந்த காலை வேளையில பயங்களை மட்டும் நடத்தி வந்ததற்காக ஒருவருக்கே அப்பா அப்பா உங்களுக்கு. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, மின் குறித்த அருமையான உடைய பிள்ளைகளை இந்த 2026 வருஷத்தின் 2ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிற்க வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் உடைய தயவுள்ள கரம், இம்மட்டும் உடைய தயவுள்ள கரம், இரக்கமுள்ள கரம், உடைய அன்பின் நிமித்தமா எங்களை அன்றைய தாங்கி ஏந்தி சுமந்து வந்த கிருபைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த காலை வேளையில் ஆராதனை செய்திருக்கிறோம். அப்பா, மீதியான காலத்து கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்த யாவரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி நின்றவன் நம்மாய் சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலக்கு தான் அருமையான சிஸ்டர் பிரியா விகாஷ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் 2 மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரித்து போடுவோம் என்றார். அப்பொழுது அவர் தமது கோபத்தினாலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்தின் அவர்களுக்கு கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் வரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெபித்தேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயல் களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடன் களி கூறுங்கள். ஆமென். நம்ம யாவரும் ஒருவனப்பட்டவர்களாய் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியை எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பயத்துடனே கர்த்தரை செவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காக வாசித்த மகளை தேவன் அபரதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம நேராய் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலகதன பாஸ்டர் தேவ செய்திகளை கொடுப்பாங்க. லூயா. கரங்களை தலையிலே சொல்லுங்க. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது பள்ளிபீடம். தேவ சமூகத்தில் வந்திருக்கும் போதெல்லாம் எங்களை அவ்வளவாய் நாங்கள் அர்ப்பணித்து மறுபடியுமாய் சொல்கிறேன்.
இது தேவனுடைய காரியங்கள். நீங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய வழிகளிலும் உங்களுடைய காரியங்களில் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்ன குழப்பத்தில் மத்திட்டு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை மத்திட்டு இருக்கிறீங்க, என்ன வேதனை மத்திட்டு இருக்கிறீங்க, எந்த காரியத்தை குறித்து துயரப்பட்டுட்டு இருக்கிறீங்க, சில காரியங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஆண்டவர் நம்பிக்கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணுமா, ஆண்டவரே இப்படி நீங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஆறுதல் பற்றும்படி, உங்களை தேற்றும்படி, உங்களை திடப்படுத்தும்படி, சரியான வழிகளை போதிக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு அதை வெளிப்பாடுகளை கொடுப்பார். உண்மையாகவே அப்படி எதிர்பார்ப்போடு ஒரு வாஞ்சையோடு வந்திருந்தீங்கன்னா உங்களை சரியானபடி சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, திடப்படுத்தி, சரியானபடி போதிக்கும்படியாய், உங்களை எச்சரிக்கும்படியாய், உங்களை சுத்திகரிக்கும்படியாய், உங்களை நிரப்பி அனுப்பும்படியாய் இந்த ஸ்தலம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்கிற இடம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தில் வார்த்தைகளை ஏசாயா உங்களுக்கு பேச போகிற காரியங்கள் 66:2 வாசிங்க மைக். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால். ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இன்றைய தினத்தில் எல்லாமே அவருடைய படைப்பு பாருங்க. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இது அருமையான வார்த்தைகள். யாருக்கு? நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். சிறுமை, துன்பம், நெருக்கம், கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உண்டு. அது உங்களால் வருகிற சிறுமையாக இருக்கலாம். சிறுமை, நெருக்கம், பிரச்சனை, கஷ்டங்கள், ஏதாவது கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம், ஆண்டவரை அசட்டை பண்ணியிருக்கலாம், உண்மையாக தொழுது கொள்ளாமல் இருந்திருக்கலாம், நீதியாக வாழாமல் இருக்கலாம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், ஆண்டவரை அசட்டை பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி சிறுமையை சொல்ல வரல. தேவன் நமக்கு அந்த சிறுமை, அந்த துன்பத்தில், அந்த இக்கட்டில், அந்த வேதனையில் ஆவியில் நொறுங்கி. நிறைய பேர் இப்படி ஜெபிக்க மாட்டாங்க, ஏனோ தானோன்னு கடமைக்காக ஆராதிப்பாங்க. இன்றைக்கு போனால் ஆண்டவரே என்னை தொடும், எனக்கு சுத்திகரியும், எனக்கு ஒரு திடமனதை கொடும், என்னை நிரப்பி அனுப்பும், என்னை ஆசீர்வதி அனுப்பும், என்னை சுத்திகரித்து அனுப்பும். பல விதமான குழப்பத்திலையும் கவலையிலையும் துக்கத்திலையும் இருக்கிற ஏதோ எதிர்பார்த்துட்டு இருப்போம், எதை காரியத்தை குறித்து பயந்துட்டு இருப்போம், எந்த விஷயத்துலையாக ஒரு சோர்ந்து முறுமுறுத்துட்டு இருப்போம். அப்போ என்ன செய்யணும்? ஆவியில நொறுங்கி. எப்படி நொறுங்கு? என் வசனத்துக்கு நடுங்கிறவனை தான் நோக்கி பார்ப்பார். வசனம் சும்மா இல்லை, வார்த்தைகள். இது ஒரு நடுக்கம் வரணும். ஆண்டோடைய வார்த்தையில் இப்போ ஜெபிப்பாங்க, ஆனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு மட்டும் கேட்டு விட்டுடுவாங்க. இது ஏன்னா உயிருள் ஜீவனுள்ள வார்த்தை. நேசித்து படிக்கணும், பயந்து படிக்கணும், கைகொள்ளும்படி உணர்ந்து படிக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நல்லா படிச்சிடணும். அவங்கள தான் நோக்கி பார்ப்பேன். எப்படி பாருங்க, சிறுமைப்பட்டவனுக்கு எப்படியா? சிறுமைப்பட்டு சும்மாவே நம்ம துன்பத்துக்கெலாம், நம்ம பண்ணுற கீழ்ப்படியாதுக்கெலாம் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாமல் நம்ம கூப்பிட்டா முடியாது. அது ஆண்டவரால் கொடுக்குற சிறுமின்னு சொல்ல முடியாது. அடுத்தது ஆவியில் உள்ளத்திலிருந்து நொறுங்கி ஜெபிக்கணும். ஜெபம் என்றது உள்ளத்திலிருந்து நொறுங்கி ஜெபிக்கணும். ஆண்டவர் அதை நிச்சயமாக அறிவார், எதுக்காக ஜெபிக்கிற அப்படின்னு கர்த்தர் அறிவார். அப்புறம் வசனத்துக்கு நடுக்க இருக்கணும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீரே, எனக்கு சொல்லியிருக்கிறீரே, என்னை ஆதரிப்பேன்னு சொன்னீரே, என் வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும். அவரை தான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, அதுலேயே 5ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஆமென். நம்ம வசனத்துக்கு நடுங்கி தேவனுடைய பிள்ளையா வாழ்கிறவங்களுக்கு தான் வெட்கம் இருக்காது. நம்மளை பகைக்கிறவர்களையும் அப்புறப்படுத்துகிறவர்களும் உங்களுக்கு சகோதரர் என்று மகிமைப்படுவார் என்று காண்கிறார்களே என்கிறார்களே. நமக்கு ஆண்டவர் சந்தோஷம் உண்டாகும்படி வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள். நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை இதுதானே ரொம்ப அலட்சியம், இதுதான் எனக்கு தெரியாது, இந்த கதையாக எனக்கு தெரியாது, இந்த சம்பவங்கள் தெரியாதா, இந்த இதை பற்றியா பேசுனாங்க. இல்லை,
தேவனுடைய பிள்ளையிலே அது உங்களுக்கு நீங்கள் நேசித்தாதான், அதை விசுவாசித்தாதான் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 2:11 பயத்துடனே அவரை சேவிங்க, நடுக்கத்துடனே களி கூறுங்க. எப்படி களி கூறுதல கூட நடுக்கத்தோட, ஏன்னா தேவ பிரசன்னம் இறங்குகிற இடம், அசைவாடுகிற ஆவியானவர் இறங்குகிற இடம். இந்த ஸ்தலத்தில் நீங்கள் செய்ய ஜபங்களுக்கு கண்கள் செவிகள் திறந்தவை, ஆனால் பயபக்தியோடு நடுக்கத்தோடு இந்த இடத்துல ஆராதிக்கணும். உங்களை சொல்லாமலே நீங்கள் என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் கையை தட்டி நல்லா ஆராதிப்பீங்க. அவங்க தான் ஆவியில் ஆராதிக்கிறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா இந்த சிறுமை போகாது, ஆண்டுக்குள்ள நடுக்கம் வராது, வசனத்துக்கு நடுங்க மாட்டீங்க. கடமைக்காக படிப்பீங்க, கடமைக்காக கேட்டு விட்டுடுவீங்க. வசனம் இருதயத்துக்குள்ளே இருக்காது, உங்களுக்கு இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறாது. பயத்துடனே நடுக்கத்துடனே அவரை சேவிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கடைசி மனுஷன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முற்ற, அவருடைய கோபம் இருக்கக்கூடாது. எல்லாம் தெரியும், எனக்கு கீழ்ப்படியணும், நேசிக்கணும், அவருடைய பிள்ளை வாழணும், எல்லாம் சத்தியம் தெரியும். ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க. அவரை கோபப்படுத்தக்கூடாது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது, அவரை அண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. வருகிற அந்த சிறுமையிலிருந்து எப்படி மேற்கொள்ளணும்? அப்போ ஆவியில் நொறுங்கி ஜெபித்தாதான் ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 8:2 வாசித்தீங்கன்னா, ஏன் இந்த ஆண்டவர் சிறுமைப்படுத்துகிறார்? நம்மளை ஆராய்ந்து நம்மளை அறிந்து பார்த்து யாரால எதனால நம்ம கீழ்ப்படியாதனாலையா, தேவ பரிசுத்தத்தை காத்துக்கலையா, விசுவாசம் இல்லையா, அதனால தான் நமக்கு இந்த சிறுமை. உபாகமம் 8:2 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன்னை எதுக்காக சிறுமைப்படுத்துறாரு? கட்டளையை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ, என்ன கொடுத்தாலும் என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் மறுபடியும் விலகி போயிடுறீங்களோ என்று அவர் உன்னை நம்மளை சோதிக்கிறான். அடுத்தது நம்ம இருதயத்தை உள்ளதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். முதலாவது நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். பரிசுத்தமாக இருக்கிறோமா, நீதியாக வாழறோமா, தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா, வசந்தபடி வாழறோமா, வளர்ச்சி இருக்கிறா, ஜபாவி பெருகி இருக்கிறோமா, அதிகமாக துதிக்கிறோமா, ஆராய்ந்து பார்க்கணும் அறியும்படிக்கு. அதனால தான் இந்த சிறுமை. உன்னை இந்த வனாந்தரம் ஏன் வருது? அதனால தான் மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தைகள். நம்மளை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். உண்மையா பரிசுத்தமாக இருக்குமா, சுத்த இருதயமாக இருக்குதா, கர்த்தருக்குள்ள பலப்பட்டிருக்கிறோமா, அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமா, இதுக்காக தாம்மா சிறுமை கஷ்டங்கள் கொடுக்குறார். ஒரு சின்ன குழந்தையை தண்டிக்கும் போது அதுக்கு தெரியாது. அடுத்தது இது அம்மா இது சொல்கிறாங்கன்னா இதை செய்யக்கூடாது, இந்த நேரத்தில் இப்படி இருக்கணும். டீச்சராக இருக்கலாம், இங்கே நாங்களாக இருக்கலாம், என்ன செய்யணும்? இந்த தெய்வம் மற்றவங்களுக்கு இடத்துல உண்ண பண்ண அப்படிக்கு, மற்றவங்களுடைய சிந்தனைகள் சிதறா அப்படிக்கு, இங்கே ஆவியானுடைய கிரிக்கு அலட்சியம் அசட்டையாக இல்லாதபடிக்கு, ஒரே மனம் ஒரே ஆவி தேவாவியானவர் அவருடைய இருதயங்களை சிந்தனைகளை எல்லாம் திறந்திருக்க இருதயங்கள். யார் யாருக்கு என்ன வார்த்தைகள் போகுதோ, என்ன ஆறுதலோ, என்ன விடுதலையோ, அதனால தான் சிறு பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணும், ஜபத்தோடு கொண்டு வரணும், ப்ரேயரோடு கொண்டு வரணும். உங்கள் ஆராதனைக்கு எடுத்துடும், நீங்கள் ஆராதிக்க கூடாதபடி பண்ணிவிடும், கேட்கக்கூடாதபடிக்கு பண்ணிவிடும், சிந்தனை எண்ணங்களை சிதறடிச்சிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் சிறுமைப்படுத்துகிறார். நம்மளை அறிந்து கொள்வதற்கும் இருதயத்துள்ளதை அறிந்து கொள்வது, கை கொள்வதற்கும். கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ, அதனால தான் ஒரு சின்ன துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது தான் கற்றுக்கொள்ளணும். ஏன் எதுக்காக இந்த நிந்தைகள் கஷ்டங்கள் இந்த பிரச்சனைகள், ஏன் இந்த தடைகள், ஏன் எதனால் யாரால் எதனால் ஆண்டவர் அனுமதிச்சார்? சில வேளை நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கே கூட ஆண்டவர் மகிமைப்படும்படியான காரியங்கள் அதை மேற்கொள்ளணும், ஜெயம் பெறணும்னா அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருந்தாதான், பயந்து நடுங்கினாதான், ஆவியில் நொறுங்கி செபித்தாதான் இப்படிப்பட்ட துன்பங்களை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர்கள் தான் கர்த்தரை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. ஓசியா எடுத்து வாசிங்க 7:14. எதுக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்களாம்? தங்கள் இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது இல்லையா? வாசிங்க ஓசியா 7:14. அவர்கள் தங்கள் படுக்கையில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் கூப்பிடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். இருதயத்திலிருந்து கூப்பிடுறதில்லை. ஏதோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னும் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ போயிட்டு வரணும், இன்னைக்கு போயிட்டு வந்துட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு வரும், ஒரு நிம்மதி ஒரு ஆறுதலுக்காக கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு வரலாம், ஏதோ கேட்டுட்டு வரலாம்,
இருதயத்திலிருந்து கூப்பிடுறதில்ல, அது மாதிரி தேவைக்காக மட்டும் தேவனை கூப்பிடுறது. ஓசியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றார், இருதயத்திலிருந்து வரணும் ஆண்டவரை கூப்பிடுகிறது. அவர் அறிவா இருதயத்தின் இருதயங்களை உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா இருதயத்திலும் பெரியவர். அப்பொழுதுதான் இங்கே ஆவியில நொறுக்கப்பட்டு வரும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்ப்பார். அப்பொழுதுதான் நம்ம சிறுமை துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுறது இல்லை. அவள் இருதயமே என்னை விட்டு தூரமா விலகி இருக்குன்னு சொல்றாரு மத்தியெல்லாம். உதட்டளவு தான் என்ன கூப்பிடுறாங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறார்மா, அசைபாடுகிற ஆவியா இருக்கிறார். எப்படி நீங்க தேடுறீங்க? எப்படி பக்தியா தேடுறீங்க? எப்படி உண்மையா தேடுறீங்க? எப்படி அர்ப்பணிச்சு செபிக்கிறீங்க? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரு மனமாற்றத்தை விரும்புறீங்களா? இதெல்லாம் கர்த்தர் அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 4:17-18 வாசிங்க. மார்க் 4ஆம் அதிகாரம். தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகுகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஆமென். இதுதாங்க இன்னைக்கு சந்தோஷமா இங்கே வந்து நல்லா கலிகுரும் நல்லா கேட்டுருவாங்க, கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கும். அப்புறம் போனால் மற்றபடி உலக கவலை, ஐஸ்வர்யம், இதெல்லாம் மயக்கம், பலவிதமான காரியங்கள், சோர்வு, அவிசுவாசம், பயம், மாம்சம், இச்சைகள், அசட்டத்தனங்கள், மற்ற மனுஷனுக்கு பிரியமாக வாழ்கிறது, அவங்களே நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. ஆண்டு சொன்ன வார்த்தைகளே நம்புறது கிடையாது. இவங்கெல்லாம் நெருக்கி போட்டுருமா. இவங்களுக்குலாம் சரியானபடி வேர் கிடையாதான், சரியானபடி ஆழமான ஆண்டுக்குள்ள அன்பு இல்லையா, ஆண்டின் வசனத்து மேலே ஒரு நம்பிக்கை இல்லையா, இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதிலே வாசிங்க 20ஆம் வசனத்துல. வசனம் கேட்டு வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இது நிறைய முறை கேட்டிருக்கிறோம். நல்ல நிலமாகிய இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? சுத்தமாக்கணும். இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள நிரம்பணும், வார்த்தையை உள்ளுக்குள்ள காத்துக்கொள்ளணும் இருதயத்துக்குள்ள. அப்பதான் விசுவாசம் வளரும், பரிசுத்தம் விரும்பும், சந்தோஷம், சமாதானம், கலிகூறுதல் கிடைக்கும், ஒரு அமைதி, நிம்மதி, திடமானது கிடைக்கும். நிறைய பேர் இது விரும்புறது கிடையாது. இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் நல்ல நிலமாய். அதுதான் நல்ல கொத்தி ஏறு போட்டு என்ன செய்வாங்க, நல்ல நீர் பாய்ச்சி அவங்க, அதுதான் நல்ல செழிப்பாக இருக்கும். நம்ம செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இருதயம். ஏன்னா இருதயம் திருக்குள்ளது மகா கேட்டுள்ளது. இருதயத்தில் விரோதமான பகைகள், கசப்புகள், விரோதங்கள், முறுமுறுப்புகள், அசட்டதன ஆவிகள், பொறாமை, எரிச்சல் ஆவிகள், இதெல்லாம் இருதயத்தை தீட்டுப்படுத்தும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர்கிட்ட தூரப்படுத்தும். இருதயத்தில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதனால தான் உங்களோட வார்த்தையில இருதயத்தில் எழுதுகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க தான் பலன் கொடுக்கிறவளா இருப்பீங்க. அவங்க தான் ஆவியில நொறுங்கி செபிப்பீங்க. அவர்களை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 8:10 ஆண்டவர் சொல்றாரு, கண்டும் உணராமலும் இருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு. 8:10 வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். தேவனுடைய ரகசியம் எல்லாருக்கும் கிடையாது. அவரோடு நெருங்குறவர்களுக்கு, அவரோடு ஐக்கியமாக விரும்புகிறவர்களுக்கு, தேவ பிரசனத்தை உணர்றவங்களுக்கு, காத்திருக்கிறவங்களுக்கு, வார்த்தையை நேசிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு தான் நிறைய ரகசியங்கள் வெளிப்படுத்துவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரகசியங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டு சீஷருக்கு சொல்றார். நிறைய தனிமையாக இருக்கும்போது எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துறார், வர போகிற காரியங்களெல்லாம் வெளிப்படுத்துறார். அவங்க பாருங்க, அற்புதங்களை கண்டும் அதிசயங்களை கண்டும் அவர்களே உணராமல் இருக்கிறாங்க. என்ன அதிசயம் செய்தாலும் உணர்வில்லாதவர்களா இருக்காங்க. மேலோட்டமாக ஒரு கதையாய், ஒரு ஓமைகளாய் சொல்லிட்டு போறார். நாம தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகள், பரலோகத்துக்குரிய பிள்ளைகள். இங்கே எப்படி உங்கள் பிரச்சனைகள், உங்கள் சிறுமையை, உங்கள் துன்பத்தையும், உங்கள் நெருக்கத்தையும், கஷ்டத்தையும் எப்படி மேற்கொள்ளணும், எப்படி ஜெயம் பெறணும், அதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை எப்படி வாழ்ந்தாதாம்மா முடியும். அவர்கள் தான் ஆண்டவர் எழுப்புவார்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அப்போஸ்தலர் 14:22
பல விதமான உபத்திரங்கள் மத்தியில தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு சீஷர்களை திடப்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி செய்யணுமா? பல விதமாக நெருக்கம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் அறியாதவங்க, ஆண்டவரை தேடாதவங்களாம் எங்கே இருந்தான்னா, எப்படி வாழ்ந்தான்னா, எப்படினாலும் இஷ்டத்துக்கும் விடப்பட்ட பிள்ளையோ, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தண்ணி தெளித்து விட்ட அப்படின்னு சொல்லுவாங்க, பணியாத மாடுன்னுவாங்க. அப்படிலாம் நம்ம இல்லை. கர்த்தருக்குள்ள பரிசுத்தரை சேவிக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க, பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைங்க. உபத்திரம் பாடுகள் இதெல்லாம் ஒரு எப்படி இருக்கணுமா, வரணுமா, உட்காரணுமா, ஆராதிக்கணுமா, பைபிள் படிக்கணுமா, இதை பேசக்கூடாதா, அவங்க போயிருக்கூடாதா, இங்கே அட்டடிக்கூடாதா, இப்படி வீண் செலவு பண்ணக்கூடாதா, இப்படி போகக்கூடாதா. ஏன்னா நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீங்க, கல்லை அல்ல. ஜாக்கிரதையாக இருக்கணும். வாசிங்க அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். எப்படி உபத்திரவங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, நெருக்கமாக இருக்கும். வந்து ஆராதனைக்கு வாங்க, ஜெபத்துக்கு வாங்க, கொஞ்ச நேரம் ஃபாஸ்டிங் போட்டு காத்துட்ருங்க, வீடுகள் ஜெபத்துக்கு வாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இந்த வருஷம் தொடக்கத்திலே ரொம்ப மந்தமாய் சோம்பலாக இருக்கிறீங்க. நமக்கு வருகிற சிறுமையெல்லாம் மேற்கொள்ள முடியாது. நல்ல நொறுங்கி ஆவியில் நொறுங்கி செபிக்கணும், வசனத்துக்கு நடுக்கம் இருக்கணும், தேவ வசனத்துக்கு பயப்படணும். அவர்கள் தான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறவங்க உபத்திரவங்களின் பாடு வழியாக பல. இப்போ பாருங்களேன், நான் வரமாட்டேன், இங்கே இருக்க மாட்டேன், நான் இன்றைக்கி துதிக்க போகிறேன், பைபிள் படிக்க போகிறேன், இங்கே உங்களோட வீணாக பேச மாட்டேன், இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னால் நம்மளை வெறுப்பாங்க, நிந்திப்பாங்க, தூஷிப்பாங்க, நம்மளோட பேச மாட்டாங்க, அற்பமாக நினைப்பாங்க. அதை பற்றி வேணாம். இவங்க ஆசீர்வதிக்க போகிறதில்ல, இவங்க நம்மளை நேசிக்க போகிறதில்ல, பாதுகாக்க போகிறதில்ல, உயர்த்த போகிறதில்ல. தேவனுக்கு பிரியமாக வாழ ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 1 வாசித்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம், சபையில் ஆலயத்தில் பணிவிடை செய்கிற சகரியா எலிசபெத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவங்க பாருங்களேன், கர்த்தருடைய கற்பனையின்படியெல்லாம் வாழ்ந்தவங்க, குற்றமற்றவளாக இருந்தவங்க, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவளாக இருந்தாங்க. இவர்களுக்கும் ஒரு குறை இருக்க செய்து, ஏன்னா தேவநாமம் மகிமைப்படணும், அங்கே அற்புதம் செய்யணும். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, வயதாயிடுச்சு. பாருங்கள், ஆசாரியர் முறைப்படி வரும்போது பணிவிடை செய்கிற ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் இவருக்கும் ஒரு குறைபாடுகள். அப்போ பாருங்கள், வாசிங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. யூதேய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார். இவங்க நீதியாக தானே இருந்தாங்க, குற்றமற்றவர்களாக இருந்தாங்க, கற்பனைப்படி வாழ்ந்தாங்க. ஒரு குறை, ஏன்னா ஆண்டவர் மகிமைப்படணும், ஆண்டவர் அற்புதம் செய்யணும், ஆண்டவர் உயர்த்தணும், அவங்களை கொண்டு பெரிய காரியங்கள்லாம் கர்த்தர் செய்யணும். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு மகனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இவன் விசுவாசிக்கல சகரியா. அவன் கர்த்தருக்கு முன்பாக 15ஆம் வசனம், பெரியவனாக இருப்பான், திராட்சசமும் மதுவும் குடியாமல் இருப்பான், வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவான். அவன் யோவான். அநேகருக்கு சந்தோஷத்தை உண்டாகும்படி முதல்வே ஆண்டவர் சொல்லிடுறார், கர்ப்பத்தின் கனியை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லிடுறார். அப்போ கூட பாருங்க, கூடவே எல்லாம் தெரியும், விசுவாசிக்க மாட்டாங்க. அழகாக பேசுவாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க, வார்த்தையின்படி நடக்க மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க அதிலே இன்னும் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான். ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு, குழந்தைய கொடுக்க போறேன், இப்போ அவன் இப்படிலாம் இருப்பான், பேர் வைக்கணும், எல்லாமே சொன்னாலும் விசுவாசிக்கல. நிறைய பேர் விசுவாசிக்கலாம், அற்புதம் நடக்காது, அதிசயமும் நடக்காது. தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் ஊமையின ஆக்கிறார். எத்தனை முறை வார்த்தையில கேட்டாலும் பயபக்திய நடுக்கத்தோடு ஒரு படிக்கணும் வேதத்தை.
கவனமாய் படிக்கணும், எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இதனுடைய ரகசியங்கள் முத்துக்கள் தெரியும். ஆழமாய் படிக்க 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 தான் இதனுடைய ஆசீர்வாதங்கள் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் தடைப்படுது. விசுவாசிக்கலாம் தடைப்பட்டுரும். நிறைவேற போகிற நான் தூதனே வந்து உமக்கு சொல்கிறேனேப்பா. இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில், சூழ்நிலையில் விசுவாசம் கிடையாது. மாறுபாடான சந்ததியே, இவ்வளோ நேரம் உங்களோட பொறுமையாக இருப்பேன் அன்று நிறைய இடத்துல திட்டுறார் இல்லையா? அதனால தான் விசுவாசத்தை காண்பேனோன்னு சொல்லிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருக்கணும். வாசிங்க, அதிலே லூக்கா 6:47-48, என் வார்த்தையின்படி செய்கிறவர்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை குடும்பத்தை ஒப்பிட்டு பேசுகிறார் ஆண்டவர். அவருடைய வார்த்தையை கட்டுகிறவர்களுக்கு, அவர் வார்த்தையின்படி வாழ்கிறவங்களுக்கு அசைக்க முடியாது. அவர்களை என்ன பாடு வரட்டும், என்ன நிந்தை வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், என்ன சோதனை வரட்டும், என்ன வியாதிகள் ஆபத்து கூட வரட்டும், அவர்களை அசைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் வசனத்துல கட்டப்படுகிற குடும்பம் வீடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 6:47-48. இது வார்த்தையினால ஆண்டு மேலே ஆண்டுக்குள்ள குடும்பம் கட்டப்படணும். துதியும் ஜபமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஒரு மனமும் உண்மையும் இருக்கணும் குடும்பங்களுக்குள்ள. அவங்க தான் அசைக்க முடியாது. என்ன பெருவெல்லம் வந்தாலும், என்ன நெருக்கம் போராட்டம் பிரச்சனை வந்தாலும், நம்ம குறமான யார் எழும்பினாலும் அசைக்க முடியாது. ஏன்னா அவன் கண்மலையின் மேல் ஆண்டு மேலே கட்டப்பட்ட வீடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைக்க முடியாத ஆண்டுக்குள்ளே நீங்கள் கட்டப்படுறீங்களா? உங்கள் பிள்ளைகளை கட்டி எழுப்புறீங்களா? உங்கள் மனைவியோடு கட்டப்படுவதுக்கு ஆண்டு ஆவியால் கட்டப்படுகிற மாளிகையாக இருக்கீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தினால குடும்பத்தில் முதல்ல ரொம்ப முக்கியம். அப்போ தான் குடும்பத்தை எந்த விஷயத்திலையும் இழப்போ, நெருக்கங்களோ, நிந்தைகளோ, கஷ்டங்களோ, வெட்கப்படும்படியான காரியங்களோ நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 3:4-6 வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் முச்செடியில் மோசேக்கு காட்சி கொடுத்தார் இல்லையா? அதை பார்க்க கிட்டி வரும்போது அவ்வளோ பயங்கரமாக இருந்துதான். அப்படிலாம் ஆண்டவர் மோசேக்கு, நான் ஆண்டவரே உன்னை காணணும்னு சொல்லும்போது பார்க்க மாட்டாய், என் முதுகை மட்டும் காண்பாயின்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், இந்த காட்சி பயங்கரமாக இருந்துதான். பார்க்கும்படி கிட்ட நெருங்குவ கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அது இதோ அடியேன் என்றான். பாருங்க, அது அவ்வளோ பயங்கரமாக இருந்துதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் இங்கே கிட்டி சேராயாக அஞ்சாம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆமென். 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அவ்வளோ பயங்கரமானவர். அவர் முகத்தெல்லாம் பார்க்க முடியாது, அவ்வளோ பிரகாசம் உள்ளவர். அவர் சத்தத்தெல்லாம் கேட்க முடியாது, அவ்வளோ பயங்கரமான தேவன். அப்படி பயபக்தி ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள், முடிவு பெரிதும் நடக்க போகிற சம்பவங்கள், நீ எப்படி இருக்கணுன்றத எல்லாவற்றையும் ஆண்டவர் வேதத்தில் எழுதி விட்டுருக்கு. இது கை கொண்டு நடக்கிறவங்களுக்கு தான் இதன் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரியங்கள் பார்க்கும்படி பயங்கரமாக இருந்துதான். நோக்கி பார்க்க பயந்தானா மோசே. தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு ஒத்துட்ட வசனம் அப்போஸ்தலர் 7:31-32. அப்போஸ்தலர் 7:31-32 வாசிங்க. அது எப்படி இருந்துதான்? 7:31-32. மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று.
அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். நடுக்கமடைந்து. ஒரு பைபிள் எடுத்தாலே அப்பெல்லாம் அப்புறம் புஸ்தகத்தில் எல்லாரும் எழுந்து பயபக்தியாக படிப்பாங்க வேதத்தை. அப்படி உணர்ந்து நேசித்து பயபக்தியாக வேதத்தை முடிக்கணும். பயந்து நடுங்கி திகைத்தான். பயங்கரமாக இருந்தது. அவருடைய சத்தத்தை அவனுக்கு உண்டாயிற்று. நான் முகமுகமாக பேசுகிறேன், எல்லாவற்றையும் பேசுகிறேன். என் மோசைக்குறமா நீங்கள் எப்படி செய்யலாம்? எந்த ஒரு அப்படி இடைப்பட்ட தேவன் மோசையை கொண்டு அந்த 6 ஜனங்களையும் வழிநடத்தின தேவன். அல்லேலூயா. எப்படி வாதைகளெல்லாம் கொடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி எவ்வளோ அதிசயங்களை செய்த தேவன். காடைகளை அனுப்பினார், வனாந்திரத்தில் தண்ணி உண்டாக்குனார், சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தார். தேவனுடைய ஆனாலும் அவங்க பின்மாற்றம், அவங்க கடினமான இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். மறுபடியும் அந்த போஜனத்தை தான் விரும்பினார்கள். அவர்கள் உணரலை, கண்டு விசுவாசிக்கல. இப்படி தான் இருக்காங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. காணாதவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் நம்மளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் 19 இதுக்கு ஒப்பிட்ட வசனம் இதுவும் பாருங்க. மலைகளில் ஆண்டவர் மோசையோடு பேசும்படி மலையில் இருக்கும்போது அந்த மலையை நெருங்கக்கூடாது, அவ்வளோ பயங்கரமாக இருக்குமா. அக்கினியா நெருப்பு இறங்குமா, யாரும் கெட்டி சேரக்கூடாதான், அவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 19:18 வாசிங்க. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல் எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்ததுன்னு வாசிக்கிறோம். அதில் 22ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். ஆண்டவரை நெருங்கவே முடியாது. அவர் பயங்கரமானவர், பிரகாசம் உள்ளவர். அவர் முகத்தை பார்க்க முடியாது. வர்றவங்க பரிசுத்தமாய் வரணுமா. அதனால தான் பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தாலே நல்லா அர்ப்பணித்து அறிக்கையிட்டு மனம் திரும்பல விரும்பி மன்னிப்பு கேட்டு தேவ பிரசன்னத்தை உணர்றவங்களுக்கு தான் அதுதான் ஆவியில் நொறுங்கி செபிக்கிறது. அவர்களுக்கு தான் உங்கள் சிறுமை துன்பங்கள்லாம் நீங்கும். அவர்களை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆவியில் நிரம்பி ஜெபிங்க, ஆவியில் விண்ணப்பம் பண்ணுங்க, ஆவியில் ஆராதிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. உள்ளத்துக்கு நொறுக்கம் இருக்கணும், வசனத்தை கொடுத்தான ஒரு நடுக்கம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 12:21 வாசித்தீங்கன்னா, எபிரேயர் 12:21 வாசித்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் இந்த மலையை குறித்தே மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். மிகவும் நடுங்கத்தக்கதான அந்த காட்சி பயங்கரமா இருக்கான். பக்கத்தில் போனாங்கன்னா செத்துருவாங்களாம். அப்படி ஆண்டவர் மலைகளில் ஒரு சத்தத்தையும் அக்கினியா இறங்குகிற தேவனாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா சீயோன் மலையின் எடுத்துக்கும் ஜீவனுடைய தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் எடுத்துக்கும் 1000-10,000 தேவதூதர்கள் எடுத்துக்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வாங்க சபையாரின் எடுத்துக்கும் யாவருக்கும் நியாயாதிபதிக தேவன் எடுத்துக்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் எடுத்துக்கும். இந்த வசனத்தை வாசிங்க, நிறுத்தி வாசிங்க. 24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர ஆகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். யார் இடத்த வந்திருக்கிறோம்? அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்க மாசம் திருவிருந்து கொள்றோம் இல்லையா, கழுவப்படுறோம், அவர் ரத்தத்தில் பங்கு கொள்றோம், அவர் திருவிருந்தை உட்கொள்கிறோம். ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆபேலின் ரத்தம் சொல்லப்பட்டிருக்கு, நன்மையானதை பேசுகிற ரத்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 4 அந்த தெரியுமா காயின் ஆபேலை குறித்து? இதை குறித்து பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. இதுதான் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துறதுலையோ நம்ம அர்ப்பணிக்கிறதுலையோ தேவனை ஆராதிக்கிறதுலையோ முழுமனதாய் உற்சாகமாய் பயபக்தியாய் செய்யணும். எதையுமே காயின் ஆபேலை குறித்து ஆபேலை மட்டும் அங்கீகரித்தார். இது பொறாமைக்கு, சகோதரனுக்கு பொறாமை எரிச்சல் உண்டானதுன்னு வாசிக்கிறோம். எதையுமே சந்தோஷமா நிறைவாய் செய்யணும் ஆண்டவருக்கு. நம்ம அர்ப்பணிக்கிறதா இருக்கலாம், ஆராதிக்கிறதா இருக்கலாம், தேவனை தொழுது கொள்றதா இருக்கலாம். வாசிங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. என்ன செய்யறது? நிறைய பேருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க.
இல்லை, மறைவானது ஒன்றுமே கிடையாது. யார் பார்க்குறாங்கன்று மறைக்கவே முடியாது ஆண்டுகிட்ட மட்டும். ஏன்னா ஆவியானவரை நம்ம தொழுது கொள்கிறோம், அவருடைய பிள்ளைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், அவருடைய திருவிருந்தில் பங்கு கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய சபையில் இருக்கிறோம். கழுவப்பட்ட பிள்ளைகள், சத்தியத்தை கேட்குறவங்க, சபையில் அங்கத்தினராக இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஆபேலின் காயினை குறித்து பாருங்க, ஏன் அங்கீகரிக்கிறது இல்லை, ஏன் ஆசீர்வதிக்கிறது இல்லை, முழுமையாக சந்தோஷமாக செய்யறது இல்லை. பாருங்க, இவனுடைய உன் சகோதரனுடைய எங்கன்னு கேட்க, நான் என்ன காவலாளியா, ஆண்டுக்கு என்ன தெரியாதுன்னு நினைப்பு. அப்பாவுக்கு மட்டும் மறைக்கவே முடியாது. அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுதான். தேவனுடைய பிள்ளை எல்லாமே நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சிந்தனை எண்ணங்களே அறிவார். மற்றவங்களுக்கு இடல் உண்டு பண்ணாலோ, மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுத்தாலோ, மற்றவங்களுக்கு வேதனை உண்டாக்கும்படி காரியங்களை செய்தாலோ கர்த்தர் அதை கவனிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 2:13 பார்த்தீங்கன்னா, அவர் ரத்தத்தினால சமீபமானீர்கள். அவர் கழுவப்பட்டதுனால தான் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நம்முடைய பிள்ளை, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொண்டீரே, நான் உடன்படிக்கையின் மகனாக இருக்கிறேனே, என்னை ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேனே, உடைய சபையில் அங்கத்தினராக இருக்கனே, உடைய வார்த்தையின்படி நடக்கிறேனே, நான் உம்முடைய பிள்ளையாச்சு, ரத்தத்தினால் கழுவப்பட்ட மகளாச்சு, அவர் ரத்தத்தினால சமீபமானீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் வாசிங்க 2:13. ஆமென். அவர் ரத்தத்தினால நமக்கு சமீபம். சும்மா இல்லை, அவர் பலியானது, அவர் பிற்கப்பட்டது, அவர் ரத்தம் சிந்தினது, அவர் ரத்தம் நம்மளை சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த சுத்திகரிப்பு ஒப்பு கொடுக்கறது இல்லை. அதுவரை என்ன கழுவும், மறுபடியும் மீறுதல் இருக்கு, மறுபடியும் இந்த பாவத்தை செய்கிறேன், மறுபடியும் மற்றவங்களுக்கு துக்கப்படுத்துறேன், நிறைய பேருக்கு வேதனைப்படுத்துறேன், ஆண்டவரே துக்கப்படுத்துறேன், உதாசீனப்படுத்துறேன், அலட்சியம் பண்றேன், உமக்கு தூரமா இருக்கிறேன், உங்க விட்டு விலகி இருக்கிறேன், எனக்கு விசுவாசம் இல்லை, பக்தி இல்லை, பரிசுத்தம் இல்லை, அர்ப்பணிக்கு ஒப்பு கொடுக்கான்ற உதவி செய்வார். பலவீனத்துக்கோ, உன் மாம்சத்துக்கோ, உன் போராட்டங்களுக்கோ, உன் பிரச்சனைகளுக்கோ கர்த்தர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாசம் திருவிருந்து உட்கொள்கிறோம். அடிக்கடி ஏன் பலவீனம் தாக்குது? பலவீனப்படுத்துகிற ஆவிகள் நாமே நிதானித்து அறியணும். தேவனுடைய பிள்ளையிலே நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 18:20 முதலாவது இப்படி யார் ரத்தத்தினால் சமீபமாக வந்தவங்க, ரத்தத்தினால் கழுவப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டாருக்காக அதிகமாக திறப்பில் நின்று செபிக்கிறவளா இருப்பீங்க. நிறைய பேர் கர்த்தருக்குள்ள வழி நடத்தவளா இருப்பீங்க. எரேமியா 18:20 வாசிங்க. எரேமியா 18:20 வாசிங்க. ஆமென். இப்படி ஜெபிக்க முடியுமா தேவனுடைய பிள்ளைகளே? ஆண்டவரே, என்ன தீமை செய்தாலும் சுற்றி இருக்கிறவங்களுக்கோ நமக்கோ ஜெபிக்கணும், நிச்சயமாகவே ஜெபிக்கணும். அதனால தான் உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நன்மைக்கு தீமையே செய்யட்டும், அது கர்த்தர் பார்த்துக்குவார். உங்களுக்கு உங்களை துன்பப்படுத்தினா கர்த்தர் சும்மா விட மாட்டார். சவுலை பவுலா மாற்றினவர், என் ஜனங்களை துன்பப்படுத்தினாயே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா? கர்த்தர் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தினா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு படுகுழியை வெட்டுறாங்களே, ஆனாலும் உக்கிரத்தை அவங்க மேலே ஊற்றக்கூடாது, கோபம் வரக்கூடாது, திறப்பில் நின்று ஜெபிக்கணும். விசுவாசிக்காமல் இருப்பாங்க, பைல் படிக்காமல் இருப்பாங்க, ஜெபிக்காமல் இருந்திருப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்க ஆண்டவரை தேடாமல் இருந்திருப்பாங்க, இன்னும் ரட்சிப்புக்குள்ள வராமல் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டோடைய கோபம் குடும்பத்தில் யாரையும் தாக்கக்கூடாதுன்னு திருப்பும்படிக்கு நன்மையானதை பேச, எனக்கு செய்யுமையா, கிருபை செய்யுமையா, தயவு பாராட்டுமையா, ஆண்டவரே மகன் திருந்தணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், இவர்களும் கர்த்தருக்குள்ள வரணும், திறப்பில் நின்று பேசணும், ஆண்டு சமயத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கணும். ஆண்டு நமக்காக பரிந்து பேசுறது மாதிரி நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறோமா? இது திருந்தாது, இது மாறாது, நீ வரந்தாவா வராகட்டி. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. அவங்களும் இருக்கும் திருந்த, மற்றவங்களையும் திருந்த வேணும், இடலாவே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் ஜெபங்கள் ஆண்டு சமூகத்தில் போகவே போகாது. யோவான் 12:48 பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் கடைசி நாட்கள். சும்மா இல்லை, இப்படிலாம் சொன்னார், ஊழியக்கார் சொன்னார், இந்த வார்த்தைகள்லாம் சொன்னமே உங்களோடு பேசும்படியாக, சில காரியங்களை எச்சரிக்கும்படியாக இருக்காதுங்கம்மா, ஆலயத்தை விட்டு தூரம் போயிடாதீங்க, இப்படி தடை வரக்கூடாது, தொடர்ந்து வரணும், ஜபத்துக்கு வாங்க, அப்போ தான் உங்கள் பிரச்சனை நீங்கள், உங்கள் சிறுமை நீங்கன்னு சொன்னால் அதை அலட்சியம் பண்ணாதீங்க. இந்த வசனம் உங்களை நியாயம் தீர்க்கும்.
எங்கே ஆரம்பத்துலேருந்து எங்கே போச்சு? அன்பு எங்கே போச்சு? பக்தி, பயபக்தி எங்கே போச்சு? ஏன் போச்சு பின்மாற்றம்? அதனால தான் சத்ரு நம்மளை ஆட்கொள்ளுவான், தேவன் இருக்க மாட்டார். வாசிங்க யோவான் 12:4. ஆமென். தேவன் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருக்கும். நீதிமொழிகள் 28:9 பார்த்தீங்கன்னா, வேதத்தை கேளாதவரின் ஜபம் அருவருப்பானது. நான் கேட்கவே மாட்டேன், என்னமோ என்னமோன்னு விட்டுறீங்க. அது உணர்ந்து நேசித்து இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு கிடையாது. நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் கேட்க மாட்டார். வார்த்தையின்படி நடந்து விசுவாசித்து நேசித்து கூப்பிட்டாதான் நடுங்குகிறவனை தான் நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 28:9. ஆமே. நிறைய பேர் இங்கே கேட்கவே அங்கே விட்டுருவாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுவாங்க. அருவருப்பானதான் உங்கள் ஜெபங்கள், உங்கள் சிறுமை அப்படியே தான் இருக்கும். இங்கே ஆவியில் நொறுங்கி இந்த சிறுமையிலிருந்து விடுதலை வேணும்னு கேட்கறது இல்லையே. ஒரு வெற்றி வேணும், ஜெயம் வேணும், நமக்கு சாட்சியாக இருப்பேன், மகிமையாக இருப்பேன் ஒப்பு கொடுக்கறது இல்லையே. எப்படி கர்த்தர் அற்புதம் செய்வார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் 15:8 வாசித்தீங்கன்னா, செம்மையானவர்களின் ஜெபமோ சரியாய் இருதயத்தில் செம்மையாக இருந்து நேர்மையாக இருந்து இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவருக்கு பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடணும். செம்மையான ஜெபமோ வாசிங்க. பிரியமான ஜெபமாக ஏறெடுக்கணும். இருதயத்திலிருந்து ஆவியில நொறுங்கி தேவ சமூக வசனத்துக்கு நடுங்கி ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதாங்க ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீகா 2:7 வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ, செம்மையாய் நடக்கிறவங்களுக்கு என் வார்த்தை கிரியை செய்யாதோ, நன்மை செய்யாதோ. வாசிங்க. நன்மை செய்யாதா? சரியாய் நடந்தினா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே என் வார்த்தையின் நடக்கும், நீங்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே பதில் கொடுப்பேன்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் சரியாக இருக்கீங்களே. வார்த்தையின் குற்றமற்றவர்கள் அவர்களுக்கே ஒரு குறைபாடுகள் இருக்கும்போது தேவன் சில காரியங்களை சிறுமை அனுமதிக்கிறேன். அதில் ஏதோ கற்றுக்கொள்ளுங்க, நிறைய ஒப்பு கொடுங்க, நல்லா அர்ப்பணிங்க, நல்லா கீழ்ப்படிங்க. நான் இப்போ ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த காரியங்களை ஏன் அனுமதித்தீர்? எந்த காரியத்தில் உமக்கு நான் கீழ்ப்படியலை, எந்த காரியத்தில் உமக்கு துக்கப்படுத்துகிறேன், கோவப்படுத்துகிறேன், சரி பண்ணி கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. செம்மையாக நடக்கிறவங்களுக்கு என்னோட கிரி இவ்வளோதானா, என்னுடைய ஆவி இவ்வளோதானான்னு பாருங்க. செம்மையாக நடக்கிறவங்களுக்கு வார்த்தை நன்மை செய்யாதோ. அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிடுறதுக்கு முன்னமே மருவத்தில் கொடுக்குற தேவன். ஆண்டருக்கு பிரியமாக இருக்கீங்களே, ஆண்டருக்கு பிரியமான ஜெபமாக இருக்கீங்களே, இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுறீங்களே. தேவைக்காக மட்டும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோமா? இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். இல்லை வாழணும், ஒன்று விசுவாசத்தில் வாழணும், கர்த்தருக்கு பிரியமாக வாழணும், அவருக்கு பயந்து வாழணும், அவருடைய பிள்ளையாக வாழணும். இதுதாங்க முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 5:29-30 பார்த்தீங்கன்னா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் பார்க்குறோம். எத்தனை முறை படித்தாலும் இந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா அவள் எவ்வளோ வேதனைப்பட்டான்னு பார்க்குறோம். மார்க் 5:29-30 வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. இதோடைய ரகசியம் நிறையா இருக்குது. இவ்வளோ துன்பம் எதனா ஒன்றுனா எதனா தடைப்பட்டுறீங்க, ப்ரேயருக்கு தடைப்பட்டுறீங்க, முடியலன்னு தடைப்பட்டுறீங்க. அவைகளுக்கு தான் இன்னும் பிசாசு உங்களை பின்மாடுத்து கொண்டு போயிடுவான். இப்போ பாருங்கள், இவ்வளோ துன்பத்திலும் வேதனையும் வியாதிலும் ஆண்டவரையாவது வஸ்திரத்தை தொட்டால் சுகமடைவேன் அவளுடைய வேதனை பாருங்கள். உடனே உணர்ந்தாலாம். சரி, அவ்வளோ கூட்டத்தில் இவ தொட்டது யாருன்னு பார்க்கும்படி ஆண்டவர் பார்க்குறாராம். அவர்கிட்ட வல்லமை புறப்பட்டு வந்ததாம். அதனால் கர்த்தர் அறிவார் உன் எண்ணங்களையும் சிந்தனைகளையும், ஒரு ஏக்கத்தையும், ஒரு தாகத்தையும், ஒரு பாரத்தையும், ஒரு பயத்தையும், ஒரு வாஞ்சையும் எல்லாவற்றையும் அறிவார். அல்லேலூயா. தொட்டது யார் என்று பார்த்தானா? சீசலாம் கூட இவ்வளோ பேர் இருக்காங்களே, யார் இல்லை என்னை தொட்டது யார் என்று பார்க்கும்படி 32 வாசிங்க, 33 வாசிங்க. தன்னிடத்தில்
ஆமென். இதை சொல்லும்படி அவளே நாமளே வந்து அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் வரணும், உண்மையெல்லாம் சொல்லணும். அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய பிள்ளைகளே, வல்லமையின் ஆவியானவர் தொடர்ந்து சும்மா இல்லை, பிரியமா வாழுங்க. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை வெறுத்துருங்க, அவ்வளவா காத்துருங்க. உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லைன்னா கேளுங்க, எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். சுயங்களோ, உங்களுக்கு ரொம்ப காரியங்களோ, உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகளோ, சோதனைகளோ எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமிழிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஆண்டவர் அவளுடைய பெரும்பாடு நீங்கி போயிட்டுன்னு வாசிக்கிறோம். எத்தனை முறை கேட்டாலும் கர்த்தர் எவ்வளோ அருமையானவர். 1008 சாக்கு போக்கு சொல்கிறீங்க, ஏதாவது எவ்வளோ அதிசயங்கள் செய்தாலும் சாக்கு போக்கு சொல்கிறீங்க. கர்த்தர் நல்ல சுகபலத்தோடு வச்சிருக்காருல்ல. எதுக்காக அவன் நம்மளை வச்சிருக்காரு? ஆண்டவரை துதிக்க, ஆராதிக்க, நன்றி செலுத்த, மகிமைப்படுத்த, ஸ்தோத்திரிக்க. ஆலயத்தில் வந்து துதிச்சு பாருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் நீங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 6:5 உலக அதிகாரிகள் வேலைகளில் கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்களுக்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 6:5 வாசிங்க. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அவர் முதலாளியா இவன் செய்யலையா அவன் செய்யலன்னு சொல்லாதீங்க. அவன் திருட்டுத்தனம் பண்ணுறான், இவன் ஏமாத்துறான், அவருக்கு நான் பார்க்க போகிறாங்க சொல்லாதீங்க. சாட்சி கெட்டுரும், உங்கள் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும். கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்துபடி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடமற்ற மனதோடும் கீழ்ப்படிந்திருங்கள். ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க செய்ய மாட்டாங்க, கிறிஸ்தவங்க இதை பண்ண மாட்டாங்க, இந்த காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க, அவங்க தலையிட மாட்டாங்க. உங்களை குறித்தான சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் நம்மளை உகந்தவராய், மகிமையாய். சின்ன சின்ன ஆதாயத்துக்காக போனீங்கன்னா நிறைய நஷ்டமாயிடுவீங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:12 பார்த்தீங்கன்னா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு ஒரு நாள் இல்லை, அனுதினமும் ரட்சிப்பு. 2ஆம் அதிகாரம் வாசிங்க, 12ஆம் வசனம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுறீங்களா? ஏன் ஒரு ஆண்டவர் இன்னும் அப்பா நான் என்ன செய்யணும், ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் எனக்கு ஏதாவது தடைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளுமா இருக்குது? பயபக்தி இல்லை, நடுக்கம் இல்லை, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறதில்லை, வாஞ்சிக்கிறது இல்லை, தீமையான காரியத்தை விட்டு விலகிறது இல்லை, வெறுக்கிறது இல்லை. அதனால தான் பிரயாசமெல்லாம் வீணாய் போகுது. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ரட்சிப்பு சும்மா இல்லை, மனம் திரும்புதல், முழுமையா மனம் திரும்புதல், ஆண்டவருக்குமான காரியங்களை விட்டு விலகுதல். பிரயாசப்படுங்கன்னு சொல்ற. பயத்தோடு பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம். ஒரு வளர்ச்சி இருக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் போதே ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பார். நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது போல உங்கள் சரீரத்தின்படி எஜமான்களுக்கெல்லாம் இப்படி இருக்கணும். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். வளர்ச்சி வளராது, விசுவாசம் பெருகாது. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 57:15 யார் இந்த நொறுங்கின, ஏன் ஆண்டவர் நொறுக்க சிறுமையானவர்கள் ஆவியில் நொறுங்கி ஏன் ஜெபிக்கணும்னா, நம்ம இடத்துல வாசம் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய பேர் விரும்புறது கிடையாது. அதனால தான் இருதயத்தில் பல விதமான காரியங்கள் தான் எப்படி வாசம் பண்ணுவார்? பல விதமான தீமை இருதயத்தில் இருந்தால் ஆண்டவர் வாசம் பண்ணவே முடியாது. வாசிங்க 57:15. பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசமாய் இருக்கிறேன். சும்மா இல்லை, ஒரு ஜெபம். இது எப்படி எடுத்தேன்? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிற. இதுதாங்க நொறுங்கி ஜெபிக்கிறது. அண்ணால் ஜெபித்தாளா இல்லையா? என் சிறுமையை கண்ணோக்கி பாராண்டோன்னு சொன்னா இல்லையா? இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாங்களா இல்லையா? அவங்க துக்கங்கள் மாற்றினதா இல்லையா? அவன் நிந்தைகள் நீங்கினதா இல்லையா? இதுதாங்க நொறுங்குண்டு ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் ஆண்டவர் பணிந்தவர்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் ஆண்டவர் வாசம் பண்ண தேவனாயிருக்கிறார்.
பணிந்தவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறா இருக்கிறார். நம்மளை நொறுங்கி செபிக்க கத்தரை ஒப்பு கொடுங்க. வசனத்துக்கு நடுங்க, வசனத்துக்கு நடுக்கத்தோடு அவரை சேவிக்கணுங்க. பயபக்தியாக ஆண்டவரை சேவிக்கணுங்க. அதுவும் தேவன் இங்கே வந்தீங்கன்னா கூடுகை செப்பம்னா வீட்லையாக இருந்தாலும் வேதத்தை எடுத்தாலும் பயபக்தியாக தேவனை தேடுங்க, உணர்ந்து தேடுங்க, வேதத்தை நேசிங்க. அப்பொழுதுதான் உங்கள் வீடுகள் அசைக்கப்படாது. உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். பணிந்து இருக்கீங்களா? நொறுங்கி செபிக்கிறீங்களா ஆவியில? அப்போதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உங்களுடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இந்த 2026 வருஷத்தின் 2ஆம் மாதத்தின் 2வது கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் உங்களுடைய கரம் அருமையான உடைய பிள்ளைகளோடு அடியனோடு இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்து யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சிறியோர் முதல் பெரியவர் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, உடைய கரனுடைய நாமத்தினாலே, பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய மந்தையின் மெய்ப்பனாய் இருந்து எங்களுடைய ஆடுகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆடுகளுடைய சத்தத்தை அறிகிற தேவன், இருதயத்தின் வேண்டுதல்களை அறிகிற தேவன், அவர்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள், சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், இந்த வருகிற நாட்களுக்கு உண்டான எல்லாவித ஆசீர்வாதம் பிள்ளைகளிடத்தில் காணப்பட நீ கிருபை தருவீராக. விசேஷித்தமாய் இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறியோர் முதல் பெரியோர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வீக கரம் பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்த நீ கிருபை தாங்க. ஆண்டவரே, விசேஷித்தமாக இந்த நாளில் பொறுத்தினை நிறைவேற்றுக்குதான பிள்ளைகளோடும் கரம் இருந்து அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கர்ப்பத்தின் கனியை நீர் பாதுகாத்து, ஆண்டவரே நீர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிறவர், நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தரப்பட்ட மக்கள் மேலே பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வருவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதா காலம் நாம் இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடன் சொல்லுங்க. வசனம் சொல்லுகிற பிள்ளைகள் இருக்காங்களா? உன் பயத்தோடையே கர்த்தரை செய்வேன், உன் நடுக்கத்தோடையே களி கூறுவேன். சங்கீதம் 2:11. நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், உங்க வாழ்க்கையும் உன் நாட்களும் நீரின்றி இருக்கும். உபாகமம் 7:22-7. நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், உங்கள் நாட்களும் நீடிட்டு வரும். உபாகமம் 22:17. நீங்கள் என்னை தெரிந்து கொண்டதில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.